Dear students, all of you welcome to science class. In this class, we will discuss initiation and conduction of heartbeat. First, heartbeat, இதய துடிப்பு. One complete contraction and relaxation of the atrium and ventricles of the heart constitute heartbeat. In human heart have four chambers, two auricles and two ventricles. So the contraction and relaxation of auricle and ventricle in one complete cycle. அதாவது இதயமானது முழுமையாக ஒரே ஒரு முறை ஆரிக்கிள்கள் மற்றும் வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கி விரியக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இதய துடிப்பு, ஹார்ட்பீட். த கான்ட்ராக்ஷன் மீன்ஸ் சுருங்குதல், ரிலாக்ஸேஷன் மீன்ஸ் விரிவடைதல். த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள் இன் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் கால்டு ஹார்ட்பீட். The contraction of heart is called systole. The technical term is called systole. What is the meaning of systole? Contraction of heart. இதயம் சுருங்கக்கூடிய நிகழ்விற்கு systole. So what is the meaning of diastole? Relaxation of heart. இதயம் விரிவடையக்கூடிய நிகழ்விற்கு diastole. So இப்போ heartbeatனா that means contraction and relaxation of the atrium and ventricle in one complete cycle. The heart normally beats 72 to 75 times per minute. So very important one more. The heart beats 72 to 75 times per minute. ஒரு நிமிடத்திற்கு 72 முதல் 75 முறை வந்து துடிக்கக்கூடியது. ஸோ நம்மளுடைய இதய துடிப்பு. Then initiation and conduction of heartbeat. அதாவது இதய துடிப்புனா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த இதய துடிப்பு எவ்வாறு தூண்டப்படுகிறது, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நம்ம வீடுகளில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கரண்ட் பாக்ஸ் இருக்கும். அங்கே இருந்து தான் என்ன ஆகும்னா மெயின் பாக்ஸில் இருந்தால் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ பல்பு லைட்டு எல்லாமே வந்து என்ன ஆகும்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஸோ இந்த இதயம் துடிக்க வேண்டும் என்றால் ஸோ இந்த ஹார்ட் பீட்ஸ் வந்து ஸோ நடக்கணும் அப்படின்னா ஸோ அதை தூண்டக்கூடிய ஒரு செயல் நடைபெறுகிறது. அது எவ்வாறு நடக்குது அப்படிங்கிறத ஸோ நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம். த ஹியூமன் ஹார்ட் இஸ் மயோஜெனிக் இன் நேச்சர். ஸோ மயோஜெனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த தூண்டல் எது மூலமாக நடைபெறுதுன்னா மயோஜெனிக்ங்கிறது என்னென்னா ஹார்ட் மஸ்குலார் ஃபைபர்ஸ், இதய தசைநார்கள் மூலமாக இதய துடிப்பு வந்து என்னென்னா தூண்டக்கூடியது. மயோஜெனிக் இன் நேச்சர் அப்படிங்கிறது ஹார்ட் மஸ்குலார் ஃபைபர் இன் நேச்சர். Contraction is initiated by a specialized portion of the heart muscle is called sinoatrial node. That means SA node. Sinoatrial node is a contraction initiated by heart. அதாவது இந்த இதய தசைகள் சுருங்குவதை தூண்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான மசில் ஃபைபர்ஸ் தான் வாட் இஸ் கால்ட் SA நோடு, சைனோஏட்ரியல் நோடு. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன பேர், சைனோஏட்ரியல் நோடு, SA நோடு, which is situated in the wall of the right atrium near the opening of the superior vena cava. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த SA நோடு the wall of the right atrium, this is called right atrium, இதனுடைய அந்த சுவர் பகுதியில் இருக்கும். near the superior vena cava, மேற்பெருஞ்சிரை. அதாவது வந்து பார்த்தோன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சுப்பீரியர் வீனா கேவா வழியாக தான் வரக்கூடியது. ஸோ இங்கே தான் என்ன இருக்கும் அப்படின்னா திஸ் SA நோடு ப்ரெசண்ட். ஸோ இங்கே தான் SA நோடு இருக்கும். ஸோ அது தெளிவாக நோட் பண்ணி விச் இஸ் சிச்சுவேட்டட் வால் ஆஃப் த ரைட் ஏட்ரியம் நியர் த ஓப்பனிங் ஆஃப் த சுப்பீரியர் வீனா கேவா, அதனுடைய ஓப்பனிங் அந்த துளைகள் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடியது. த SA நோட் இஸ் ப்ராடர் அட் த டாப் அண்ட் டேப்பரிங் பிலோ. ஸோ அந்த டாப்பில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ப்ராடாக விரிவடைந்து காணப்படும். அதனுடைய ஸோ பாட்டமில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேப்பரிங் நல்லா குறுகி காணப்படக்கூடிய மிக முக்கியமான இட் இஸ் மேட் அப் ஆஃப் எ தின் ஃபைபர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இஸ் எ மயோஜெனிக் இன் நேச்சர். ஸோ மஸ்குலார் ஃபைபர்ஸ் அதாவது தசை நார்கள் ஆல் ஆனது. ஸோ இது மூலமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா தட் இஸ் கால்டு இதய துடிப்பு வந்து தூண்டப்படுவது எதனால் அப்படின்னா இந்த SA நோடு மூலமாக தான். ஸோ அதை நல்லா தெளிவாக பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எப்படி வந்து இதய துடிப்பு நடக்குதுன்னா
அதனுடைய ஆரம்பமே எது மூலமாக தான்? இந்த SA நோடு, சைனோ ஏட்ரியல் நோடு. The sinoatrial node act as the pacemaker, very important. இதயத்தின் இதயம். ஸோ அந்த இதயம் துடிக்க வேண்டும் என்றால் ஸோ அது எது மூலமாக நடைபெறுகிறது அப்படின்னா இந்த சைனோஏட்ரியல் நோடு, எஸ்ஏ நோடு. எஸ்ஏ நோடு இஸ் ஆல்சோ கால்டு பேஸ் மேக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயசான அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ இதய துடிப்பு வந்து முழுமையாக செயல்படாது. அதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பேஸ் மேக்கர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இதயம் வந்து நார்மலாக துடிக்கணும், அதை பீட் ஆகணும் அப்படின்னா ஸோ எது மூலமாக நடக்குதுன்னா இந்த சைனோஏட்ரியல் நோடு. அதனால தான் இட் ஆக்ட் அஸ் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் பிகாஸ் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் இம்பல்ஸ் விச் கேன் ஸ்டிமுலேட் த ஹார்ட் மசில் டு கான்ட்ராக்ட். அதாவது இந்த இதயம் சுருங்குவதை துவக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த எஸ்ஏ நோடு. என்னென்னா ஒரு தூண்டல்கள், இம்பல்ஸ் அப்படின்னா இனிஷியேட்டிங் இம்பல்ஸ், மின் தூண்டல்களை வந்து தோற்றுவித்து என்ன பண்ணுன்னா இந்த இதயத்தோட தசைகளை வந்து என்னென்னா சுருங்க செய்யக்கூடியது. இந்த இதயத்தோட தசைகளை சுருங்க செய்யக்கூடியது யார்? ஸோ இந்த எஸ்ஏ நோடு, சைனோ ஏட்ரியல் நோடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், ஒரு மின் தூண்டலை வந்து கொடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்தோட சுவரை வந்து சுருங்க செய்யக்கூடியது. The impulse from the sinoatrial node spread as wave of contraction over the right and left atrial wall, pushing the blood through atrioventricular valves into the ventricles. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த சைனோஏட்ரியல் நோடுலேருந்து என்ன ஆகும்னா அந்த இம்பல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அதாவது பரவும். எங்கே இருந்து அப்படின்னா ஸோ ரைட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் ஏட்ரியத்தோட அந்த வால்வுக்கும் வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகும்? எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? இட்ஸ் லுக் லைக் ஏ வேவ், ஒரு அலைகள் போன்று என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகும்னா கான்ட்ராக்ஷன் ஆகும், சுருங்கும். அந்த இதய தசைகள் வந்து சுருங்கி இங்கே இருந்து அந்த டீஆக்சினேட்டட் பிளட் எங்கே போகும் அப்படின்னா வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்து போகும் த்ரூ த ஏட்ரியோ வென்ட்ரிக்கிள் அப்பச்சஸ், அதாவது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் இருக்குல்ல, இந்த இதுக்கு பேர் பார்த்தோன்னா ட்ரைஹஸ்பிட் வால்வ். இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா பைஹஸ்பிட் வால்வ். அப்போ இந்த இதய தசைகள் வந்து சுருங்கி இதில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டை வென்ட்ரிக்கிள்ஸுக்கு வந்து பாஸ் பண்ணக்கூடியது தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு டு புஷிங் த பிளட் த்ரூ த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் இன்டு த வென்ட்ரிக்கிள்ஸ். இந்த வால்வ் வழியாக வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து பிளட்டை புஷ் பண்ணும் த்ரூ த கான்ட்ராக்ஷன். அப்போ அந்த கான்ட்ராக்ஷனை இனிஷியேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா ஸோ திஸ் சைனோஏட்ரியல் நோடு, வெரி இம்பார்ட்டன்ட், சைனோஏட்ரியல் நோடு. ஸோ இந்த சைனோஏட்ரியல் நோடில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இம்பல்ஸ் மறுபடியும் எங்கே டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா ஏவி நோடு, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். The wave of contraction from SA node reaches the atrioventricular node, which is stimulated to emit the impulse of contraction spreading to the ventricular muscle via the atrioventricular bundles and Purkinje fibers. Purkinje fibers. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த எஸ்ஏ நோட், இந்த எஸ்ஏ நோடில் இருந்து பார்த்தோன்னா இந்த இம்பல்ஸ் நெக்ஸ்ட்டு எங்கே டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா இந்த ஏவி நோடு. ஏவி நோடுங்கிறது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு, ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதில் இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது நேராக எங்கே போகும் அப்படின்னா இந்த வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்து போகக்கூடியது. எது வழியாக போகும்? அப்போ இங்கேருந்து அந்த இம்பல்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நேராக வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு இது, ஒன் இஸ் கால்டு பண்டில் ஆஃப் ஹிஷ், அதாவது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில், அதை அனதர் ஒன் இஸ் கால் புர்கின்ஜி ஃபைபர்ஸ். ஸோ இது வழியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். அதான் பாருங்கள், கான்ட்ராக்ஷன் ஸ்ப்ரெட்டிங் டு த வென்ட்ரிகுலார் மசில். ஸோ இந்த வென்ட்ரிக்கிள் வந்து சுருங்குவதை தூண்டக்கூடியது யார் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஏவி நோடு. ஸோ இந்த ஏவி நோடு தான். ஏவி நோடுங்கிறது என்ன? ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு. ஸோ அந்த ஏட்ரியம் கான்ட்ராக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா எஸ்ஏ நோடு, சைனோ ஏட்ரியல் நோடு. அந்த சைனோ ஏட்ரியல் நோட்லேருந்து அந்த இம்பல்ஸ் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு த ஸோ எங்கன்னா ஏவி நோட்ஸ். ஸோ இந்த ஏவி நோடில் இருந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். எது மூலமாக நடக்கும் அப்படின்னா த்ரூ த ஸோ ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் அண்ட் புர்கின்ஜி ஃபைபர்ஸ் மூலமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இனிஷியேஷன் ஆஃப்
ஹார்ட் பீட். ஸோ இதய துடிப்பு எவ்வாறு தூண்டப்படுகிறது. ஸோ அந்த இதயத்தோட கான்ட்ராக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ நோட். அந்த எஸ்ஏ நோட்லேருந்து இம்பல்ஸ் வந்து ஏபி நோட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகி ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் டேக் பிளேஸ் இன் ஆரிக்கிள்ஸ் அண்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் த்ரூ த fibers name is called muscular fibers name is called bundle of Kish, that is called atrioventricular bundle and Purkinje fibers. ஸோ இது மூலமாக வந்து இதயம் அதாவது இதய துடிப்பு வந்து தூண்டப்படுகிறது. வெரி இம்பார்ட்டன்ட். த ஹார்ட் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்டு எஸ்ஏ நோட். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன பல்ஸ். பல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதய நாடி துடிப்பு. எப்படி வந்து ஹார்ட் பீட்னா இதய துடிப்பு அப்படிங்கிறோமோ பல்ஸ் அப்படிங்கிறது ஸோ நாடி துடிப்பு. when the heart beats the blood forced into the arteries. எப்போ அந்த இதய துடிப்பு அப்படிங்கிறது என்னன்னா இரத்தமானது எங்கே போகும் தமனிக்குள் வந்து வேகமாக செல்வது தான் சொல்கிறாங்க. ஏன்னா வேகமாக போகும்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஹை ப்ரெஷர் அப்படின்னு. ஏன்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணி இட் சென்ட் இன்ட்டு ஆல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு பம்ப் பண்ணும். எது மூலமாக அப்படின்னா இந்த ஆர்டரிஸ் மூலமாக. அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்கள், த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ஆர்டரி எவ்ரி டைம் இந்த பிளட் இஸ் ஃபோர்ஸ்ட் இன்டு கால்டு பல்ஸ். அப்போ இதய துடிப்பு அப்படிங்கிறது இந்த ரத்தம் பார்த்தோன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த தமனிக்குள் ஆர்டரிக்குள் பார்த்தோன்னா உந்தக்கூடிய நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பல்ஸ். ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக பல்ஸ் பார்க்கணும் நம்மளுடைய நாடி பகுதியில். பாருங்கள், இட் கேன் பி ஃபெல்ட் பை பிளேசிங் த ஃபிங்கர் டிப் ஆன் த ஆர்டரி நியர் த விஸ்ட். ஸோ நம்மளுடைய விரிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மணிக்கட்டில் அந்த ஆர்டரிஸ் அதாவது அந்த தமனிகளில் அந்த தமனி நரம்பில் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்ஸ் ரேட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நாடி துடிப்பை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எது மூலமாக அப்படின்னா ஏன்னா இங்கே தான் வந்து அந்த பிளட்டோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனுடைய விசை வந்து அதிகமாக இருக்கும், வேகம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எங்கன்னா இந்த ஆர்டரிஸில். அப்போ இதில் நம்ம செக் பண்ணும்போது ஸோ நம்மளுடைய பல்ஸ் ரேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நார்மல் பல்ஸ் ரேட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 70 to 90 per minute. ஸோ நார்மலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நாடி துடிப்பு ஒரு அளவு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 70 to 90 per minute. ஒரு நிமிடத்திற்கு நாடி துடிப்பு 70 முதல் 90 முறை வந்து ஸோ காணப்படக்கூடியது. எங்கே இருக்குன்னா ஸோ நம்மளுடைய விரிஸ்ட் ரீஜன்ஸில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் expansion of the artery every time the blood forced into it called pulse. ஸோ இதை தான் நம்ம வந்து நாடி துடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தெளிவாக பார்க்கணும். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டரி அதாவது தமனிகள் வந்து அந்த விரியக்கூடிய நிகழ்வு தான் ஸோ இந்த பல்ஸ் அப்படிங்கிறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடியது என்ன கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறது இதய சுழற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் த பிகினிங் டு கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒன் ஹார்ட் பீட் இஸ் கால்டு கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள் அதாவது இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவதற்கும் அந்த இடைப்பட்ட நிகழ்வு தான், அந்த இடைப்பட்ட நிகழ்வு வரிசையாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான் கார்டியாக் சைக்கிள். இதய சுழற்சி. இதய சுழற்சிங்கிறது இதயம் துடிக்கும் போது அதாவது அதனுடைய துடிப்பு இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவதற்கும் அந்த இடைப்பட்ட நிகழ்வு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட் இஸ் கால்டு கார்டியாக் சைக்கிள். டூரிங் கார்டியாக் சைக்கிள் blood flows through the chambers of the heart in a specific direction. ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் வந்து என்ன ஆகும்னா பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு தெரியும் the deoxygenated blood come to the right atrium to right ventricle, then this deoxygenated blood pass through the pulmonary arteries to the லங்ஸுக்கு போயிட்டு அங்கே ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக எங்கே வரும் அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக கன்வெர்ட் ஆகி அங்கேருந்து அயோட்டா மூலமாக எங்கே வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கு போகக்கூடியது. ஸோ இதுதான் அதனுடைய டைரக்ஷன், ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். ஈச் கார்டியாக் சைக்கிள் லாஸ்ட் அபவுட் 0.8 செகண்ட். ஒவ்வொரு இதய சுழற்சியும் நடைபெறக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா எத்தனை வினாடிகளில் முடியும் அப்படின்னா 0.8 செகண்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ முடியக்கூடியது. அந்த நிகழ்வை பார்க்குறோம். என்னென்னலாம் பார்த்தோம், 3 மிக முக்கியமானது பார்க்க போகிறோம். அப்போ இது மிக முக்கியமான 1 மார்க். ஈச் கார்டியாக் சைக்கிள் லாஸ்ட் அபவுட் 0.8 செகண்ட். அதாவது ஒவ்வொரு இதய சுழற்சியும் 0.8 வினாடிகளில் வந்து என்ன ஆகும்னா ஸோ கம்ப்ளீட் ஆகும். அது எப்படின்னு பாருங்கள். ஸோ ஏட்ரியல் சிஸ்டோல் 0.1 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நடக்கும். சிஸ்டோல்னால் சொன்னேன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ். தென் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் 0.3 செகண்ட்.
தென் கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிள் பார்த்துக்கிட்டோன்னா முழுமையாக கார்டியாக் டயஸ்டோல் வந்து 0.4 செகண்ட்ஸ். ஓவரால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 0.8 செகண்ட்ஸ். ஒன் ஹார்ட் பீட்டுக்கு பார்த்தோன்னா ஒன் ஹார்ட் பீட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்? 0.8 செகண்ட்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு பாருங்கள், தெர் ஆர் 3 ஈவெண்ட்ஸ். ஸோ 3 ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏட்ரியோல் சிஸ்டோல் மீன்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கிள்ஸ். ஸோ ஆரிக்கிள்ஸ் சுருங்குவது இந்த இருக்குல்ல, ஸோ இதுதான் ஆரிக்கிள்ஸ். இந்த ஆரிக்கிள்ஸ் எப்படி வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும்? ஸோ இங்கே உள்ள டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு புஷ்டு இன்டு த வென்ட்ரிகிள்ஸ். இங்கேருந்து ஆரிக்கிள்ஸ்லேருந்து வென்ட்ரிகிள்ஸ்க்கு பிளட்டு போகும்போது என்ன ஆகும்னா இங்கே என்ன ஆகும்? ஸோ கான்ட்ராக்ஷன் டேக் பிளேஸ். அப்போ இங்கே கான்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய டைம் என்ன? 0.1 செகண்ட். வென்ட்ரிகுலார் சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த வென்ட்ரிக்கில் கான்ட்ராக்ஷன். அப்போ இங்கேருந்து பாருங்கள், பிளட்டு பம்ப் இன்டு த பல்மனரி ஆர்டரிஸ் ஆர் பிளட் பம்ப் இன்டு த அயோட்டா. ஸோ இங்கேருந்து பிளட்டு பம்ப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பிளட்டு போகும்போது இங்கே என்ன ஆகும்? கான்ட்ராக்ஷன் நடக்கும். தட் இஸ் கால்ட் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். அப்போ இங்கேருந்து பிளட்டு பம்ப் ஆகணும் ஃபோர்ஸ் மூலமாக, ஆனால் இட் வில் டேக் சம் டைம். தட் இஸ் கால்ட் 0.3 செகண்ட். அப்போ ஆரிக்கிள்ஸ்லேருந்து வென்ட்ரிக்கல் பிளட் பம்ப் ஆகும்போது டைம் வந்து 0.1 செகண்ட். தட் இஸ் கால்ட் ஏட்ரியோல் சிஸ்டோல். ஸோ வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ் இஸ் கால்டு 0.3 செகண்ட். அதுக்கு பேர் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். தென் வென்ட்ரிகுலார் டயஸ்டோல், the relaxation of ventricles 0.4 செகண்ட். அதாவது ஸோ the blood enter into the ventricles from auricle. அதாவது ஆரிக்கிள்லேருந்து பிளட் வந்து வென்ட்ரிகிள்ஸ்க்கு வரும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ரிலாக்ஸேஷன், விரிவடையும். ஸோ அப்போ விரிவடையும் போது எவ்வளோ செகண்ட் அப்படின்னா 0.4 செகண்ட்ஸ். அப்போ ஓவரால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிள் ஸோ லாஸ்ட் இன் 0.8 செகண்ட். ஏட்ரியோல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், ventricular diastole. Systole means contraction, diastole means relaxation. Then next நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஹார்ட் சவுண்டு. ஸோ இதய ஒலிகள் எப்படி ஏற்படுது பாருங்க. The rhythmic closer and opening of the valve cause the sound of the heart. அதாவது இந்த இதய ஒலியானது எப்படி நடைபெறுகிறதுனா க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வால்வ். அதாவது இதயத்தில் உள்ள வால்வ் வந்து பார்த்தோன்னா 3 வால்வ்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் ட்ரைஹாஸ்பிட் வால்வ், பைஹாஸ்பிட் வால்வ், செமிலூனார் வால்வ். ஸோ திஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த வால்வ் காஸ் த ஹார்ட் பீட். அதாவது இதயத்தில் உள்ள வால்வுகள் திறந்து மூடுவதால் ஏற்படக்கூடியதை தான் என்ன சொல்கிறோன்னா இதயத்தின் ஒலிகள். சீரான முறையில் வந்து பார்த்தோன்னா அந்த வால்வு வந்து திறந்து மூடக்கூடியது தான் ஹார்ட் சவுண்ட், இதயத்தின் ஒலிகள். எப்படி நடக்க பாருங்க. There are 2 type of sounds created in our heart. One is called lup, another one is tup. Lup. So lup sound how எப்படி வந்து கிரியேட் ஆகுது பாருங்க. The first sound lup is of longer duration. இது வந்து நீண்ட நேரத்திற்கு வந்து ஒலிக்கக்கூடிய ஒரு சவுண்ட். That is called lup and is produced by the closure of tricuspid and bicuspid valve after the beginning of the ventricular systole. அதாவது வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்படிங்கிறது என்ன? வென்ட்ரிகுலார் சிஸ்டோல்ங்கிறது இந்த வென்ட்ரிக்கிள் ஆரம்பத்தில் சுருங்கும் போது, அதாவது அப்போ தான் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரைஹஸ்பிட் வால்வும் பைஹஸ்பிட் வால்வும் வந்து என்ன ஆகுனா க்ளோஸ் ஆகும்போது கிரியேட் ஆகக்கூடியது லப்டப். ஏன்னா பிளட் என்டர் இன்டு த வென்ட்ரிகிள்ஸ் வந்து பிளட் என்ட்ராகும் போது என்ன ஆகுனா ஸோ இந்த ட்ரைஹஸ்பிட் வால்வும் பைஹஸ்பிட் வால்வும் என்ன ஆகும்? க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ வரக்கூடிய சவுண்டு தான் லப் சவுண்ட் அப்படிங்கிறாங்க. த செகண்ட் சவுண்ட் இஸ் கால்ட் டப். இஸ் எ ஷார்ட் டியூரேஷன். Lub is a longer duration, tup is a short duration and produced by the closure of semilunar valves at the end of the ventricular systole. Ventricular systole அப்படிங்கிறது என்னன்னா ஸோ அப்போ வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ஷன் ஃபுல்லாகவே கான்ட்ராக்ஷன் ஆகிட்டு அது எண்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஸோ எண்டில் இருக்கும்போது என்னென்னா அந்த செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். செமிலூனார் வால்வ் அப்படிங்கிறது ஸோ என்னென்னா பிறைச்சந்திர வால்வுகள் அல்லது அரைச்சந்திர வால்வுகள் அப்படிங்கிறாங்க, அதை க்ளோஸ் ஆகும். இந்த வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட் வந்து லங்ஸுக்கும், அதாவது ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட் லங்ஸுக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட் பார்த்திக்கிட்டோன்னா அயோட்டா வழியாக வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கும் போகிறதுக்கு என்ன ஆகுனா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வால்வ்ஸ் தான் செமிலூனார் வால்வ். அப்போ இந்த க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வ் கிரியேட் எ டப்ஸ் சவுண்ட் அண்ட் closure of tricuspid and bicuspid valve is called lub. Lub is a long duration. அப்போ ஹார்ட் சவுண்டுங்கிறது என்ன? த ரிதமிக்னா சீரான முறையில் the closure and opening of the valve cause the sound of the heart.
that is called harsh sound. The next நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா வெரி இம்பார்ட்டன்ட் blood pressure. blood pressure அப்படிங்கிறது என்னன்னா இரத்த அழுத்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இரத்த அழுத்தம் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிற the blood pressure is a force exerted during the flow of blood against the lateral wall of the arteries. The blood pressure is high in the arteries gradually drop into arterioles and capillaries. ஸோ பாருங்கள் இதுதான் ஆர்டரிஸ். ஸோ இதை வந்து வெயின்ஸ், இது கேப்லரிஸ், இது எல்லாமே சேர்ந்து நம்ம பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறோம், ரத்த குழாய்கள் அப்படிங்கிறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஹார்ட்டில் இருந்து என்ன ஆகணும், ஆக்சிஜனேட்ட பிளட் வந்து என்ன ஆகும்னா பம்ப் ஆகும். எங்கே இருக்குன்னா பம்ப் ஆகி எது வழியாக வரும், ஃப்ரம் ஹார்ட்லேருந்து ஆர்டரிஸ்க்கு வரக்கூடியது. இப்போ பாருங்கள் இங்கே பிளட் ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா வேகமாக பம்ப் ஆகும்போது இங்கே ப்ரெஷர் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். எங்கன்னா இதனுடைய வால் பகுதியில் இந்த ஆர்டரிஸ், இந்த தமனியோட அதனுடைய அந்த சுவர் பகுதிகளில் பார்த்துக்கிட்டா, அந்த பக்கவாட்ட சுவர் பகுதிகளில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பிளட்டு வந்து ஃபோர்ஸாக வரக்கூடியது, வேகமாக வரக்கூடியது. ஸோ அங்கே ஏற்படக்கூடிய ப்ரெஷரை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் பிளட் ப்ரெஷர். த லேட்ரல் வால் ஆஃப் த ஆர்டரிஸ், த ப்ரெஷர் பாருங்க, the force exerted during the flow of blood against the lateral wall of the arteries is called blood pressure. ஸோ இந்த பக்கவாட்டு சுவர்களில் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறோம். இந்த பிளட் ப்ரெஷர் இஸ் ஹை இன் த ஆர்டரிஸ். ஸோ எங்கள் ஆர்டரிஸில் வந்து ஹையாக இருக்கும். தென் இதுலேருந்து டிவைட் ஆகக்கூடிய அந்த பிரான்ச்சஸ்க்கு பிற ஏட்ரியோல்ஸ், இதில் வந்து கிராஜுவலி லோவாக இருக்கும். ஸோ இந்த ஏட்ரியோல்ஸ்லேருந்து ஸோ எங்கே போகும், கேப்லரிஸ், இங்கே வந்து ரொம்ப லோவாக இருக்கும். கேப்லரிஸ்லேருந்து என்ன ஆகும்னா நிறைய பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் வென்யூல். திஸ் வென்யூல் ஆர் ஃபார்ம் த வெயின்ஸ். ஸோ இங்கே பார்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கக்கூடியது. ஸோ ரொம்ப லோவாக இருக்கக்கூடியது. எங்கே வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஸோ ஆர்டரிஸில் அதிகமாக இருக்கும். அதனுடைய வால் ஆஃப் த லேட்ரல் வால் ஆஃப் த ஆர்டரிஸில் வந்து ஸோ ப்ரெஷர் அதிகம், அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. Then there are two type of blood pressure. So ரெண்டு type of blood pressure பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தோன்னா systolic pressure, another one is called diastolic pressure. Systole அப்படின்னாலே contraction அப்படிங்கிறத ஸோ யூ ஹேவ் டு ரிமைன் ஞாபகத்துக்குங்க. பாருங்கள், during ventricular systole the left ventricle contracts and force blood into the aorta. The pressure rises to a peak which is refers to as systolic pressure. இப்போ இந்த systolic pressure பாருங்கள், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னா என்ன, இந்த வென்ட்ரிக்கிள்கள் வந்து சுருங்கக்கூடியது, அதான் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட், இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட். ஏன்னா இங்கே என்ன பிளட் இருக்குன்னா ஆக்சிஜனேட்ட பிளட் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட், சுருங்கி இங்கேருந்து பிளட் வந்து எங்கே பம்பாகும் பாரு, ஸோ கான்ட்ராக்ட் அண்ட் ஃபோர்ஸஸ் பிளட் இன்ட்டு அயோட்டா. ஸோ இந்த அயோட்டா அப்படிங்கிறது மகாதமனி. ஸோ இந்த பெருந்தமனி வழியாக வந்து என்ன பிளட் வந்து வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து கொண்டு போகக்கூடியது. ஸோ இங்கே வந்து ஏற்படக்கூடிய ஒரு ப்ரெஷர், ஏன்னா இங்கே வந்து பம்ப் பண்ணணும், பிளட்டை பம்ப் பண்ணி வேரியஸ் பார்ட் அதை கொண்டு போகும். ஸோ அப்போ இங்கே ஏற்படக்கூடிய ஒரு ப்ரெஷராக என்ன சொல்லுவாங்க, சிஸ்டோலிக் ப்ரெஷர். புரியுதா? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் பிளட் இன்டு த அயோட்டா. ஸோ த ப்ரெஷர் இஸ் ரைஸ் இன்டு எ பீக். பீக்னா ரொம்ப அதிகமாக வந்து ப்ரெஷர் வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் வாட் இஸ் கால்ட் சிஸ்டோலிக் ப்ரெஷர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டயஸ்டோலிக் ப்ரெஷர்? டூரிங் டயஸ்டோல், அதாவது விரிவடைதல். ஸோ பாருங்கள், த வென்ட்ரிக்கிள்ஸ் ரிலாக்ஸ் அண்ட் த ப்ரெஷர் இஸ் ஃபால் டு த லோயஸ்ட் வேல்யூ. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து ஸோ பிளட்டு வந்து என்ன ஆகுனா அயோட்டாவிலே வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கு போனால் அங்கே வந்து என்னன்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர் இருக்கும். இப்போ ஆரிக்கிள்ஸ்லேருந்து ரைட் ஆரிக்கிள்ஸ்லேருந்து பிளட் என்டர் இன்டு த லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ்க்கு வரும்போது என்னாகும், இங்கே பிளட்டு எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். இப்போ இங்கே ரிலாக்ஸேஷன் நடக்கும், ரிலாக்ஸ் ஆகிருக்கும். Diastole of the relaxation of the ventricle, relaxation of the ventricles வந்து இருக்குது, அது diastolic pressure. இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் ஹையாக இருக்கிறதுக்கு பார்த்து சிஸ்டோலிக் ப்ரெஷர், ப்ரெஷர் வந்து லோவாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து diastolic pressure. So this is very important, systolic and diastolic pressure. In an healthy adult during normal resting condition, the systolic and diastolic blood pressure is expressed in 120 millimeter per 80 millimeter mercury. ஸோ இதனுடைய நார்மல் லெவல் பிளட் ப்ரெஷர் பார்த்தோன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 120 millimeter per 80 millimeter mercury. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். த பிளட் ப்ரெஷர் வேரிஸ் டூரிங் கண்டிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்.
நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆன்சிட்டி, தென் எமோஷன், ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்லிப். ஸோ தூங்கும் போதும் மன அழுத்தத்தில் இருக்கும் போதும் ஸோ கோவப்படும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபிசிக்கலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா இரத்த அழுத்தம் வந்து மாறுபடும். பாருங்கள், எ ப்ரொலாங்டு ஆர் கான்ஸ்டன்ட் எலிவேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர் இஸ் கண்டிஷன் நோன் அஸ் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷனுங்கிறது பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக 120க்கு மேலே இருந்தால், ஸோ தட் இஸ் கால்டு ஹைப்பர் டென்ஷன். ஹை பிளட் ப்ரெஷர் கேன் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இதயம் ஹார்ட் அட்டாக் அண்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிற பக்கவாதம். ஸோ ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக் ஏற்பதற்கு காரணம் அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்சிஸ் மூலமாக இருக்கும். டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் இஸ் டேர்ம்ட் அஸ் ஹைப்பர் டென்ஷன். லோ பிளட் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் வந்து லோவாக இருந்தால் தட் இஸ் கால்டு hypotension. If the blood pressure is high, that is called hypertension. ஸோ இதான் பார்த்துக்கணும். நோ ஹைப்பர்டென்ஷன். இப்போ ஹைப்பர்டென்ஷன் இல்லை அப்படின்னா, ஹை பிளட் ப்ரெஷர் இல்லைன்னா பாருங்கள், ஹார்ட் பம்பிங் நார்மலாக வந்து பார்த்தோன்னா ஹார்ட் ஈஸியாக பம்ப் ஆகும். ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஈஸியாக வந்து என்ன ஈஸியாகும். பிளட் ஃப்ளோஸ் ஈஸிலி த்ரூ வெசல்ஸ். ஸோ இந்த சேம்பர்ஸ் வழியாக ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இஃப் த ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் அப்படின்னா ஹார்ட் பம்பிங் ஹார்டர், பம்ப் பண்ணுறது ஹார்டாக இருக்கக்கூடியது. எமோஷன் அதிகமாக ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தில் இருந்ததுன்னா நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. தட் இஸ் கால்ட் ஹைப்பர் டென்ஷன். ஹை பிளட் ப்ரெஷர் மீன்ஸ் ஹைப்பர் டென்ஷன். லோ பிளட் ப்ரெஷர் மீன்ஸ் ஹைப்போ டென்ஷன். தென் நம்ம பார்க்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெதஸ்கோப். A stethoscope is used to detect the sound produced by the internal organ of the human body. அதாவது நம்ம உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த சவுண்டு, நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய அந்த ஒலியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெதஸ்கோப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். த ஹார்ட் சவுண்ட் இஸ் ஹியர்டு பை பிளேசிங் த ஸ்டெதஸ்கோப் ஆன் த செஸ்ட். ஸோ நம்மளுடைய செஸ்ட்டு, அதாவது நம்மளுடைய மார்பு பகுதியில் இந்த ஸ்டெதஸ்கோப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய இதய ஒலியை வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த லேப்டாப் அப்படிங்கிற சவுண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஏ யூஸ்ஃபுல் டயக்னாஸ்டிக் டூல் டு ஐடென்டிஃபை அண்ட் லோக்கல் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளம், நம்ம உடலில் எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டெதஸ்கோப் மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்டு டயக்னாஸ் டிசீஸ், என்ன நோய்கள் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். த மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெதஸ்கோப் ஆர் ஹை ப்ரிசைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெதஸ்கோப்பும் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. பாருங்கள், ஸ்டெதஸ்கோப்போட இது ஏர் லிப்ஸ், தென் ஏரல் டியூப். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய டியூப் இது வந்து ஏர் லிப்ஸ். தென் ஹார்ட் செட்டு, தென் டியூபிங். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா டயஃப்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உணர்திரை சவ்வு. ஸோ நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து ஸோ வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சவுண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா அந்த டயஃப்ரம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெதஸ்கோப் அப்படிங்கிறது டு டிடெக்ட் த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை த ஹார்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி சவுண்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ வாட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணலாம், ஸோ இது பண்ணிக்கலாம். டு டயக்னோஸ் த டிசீஸ், என்ன நோய்கள் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெதஸ்கோப். மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெதஸ்கோப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், மாடர்னாக மின்னணு என்னது ஸ்டெதஸ்கோப். ஸோ இது மூலமாக ஈஸியாக வந்து அந்த ஹார்ட் பீட் அந்த சவுண்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா ஸ்பிக்மோமானோமீட்டர் இஸ் எ கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு மருத்துவ உபகரணம் யூஸ்டு டு மெஷர் பிளட் ப்ரெஷர் வென் எ பர்சன் இஸ் ரிலாக்ஸ்ட் அண்ட் ரெஸ்டிங் கண்டிஷன். அதாவது ஒரு மனிதன் வந்து ரெஸ்ட் கண்டிஷன்லேயோ ஒரு ரிலாக்ஸ் கண்டிஷனில் இருக்கும்போது அவங்களுடைய பிளட் ப்ரெஷரை, அதாவது இரத்த அழுத்தத்தை கண்டறியக்கூடிய ஒரு உபகரணம் தான் என்னது ஸ்பிக்மோமானோமீட்டர். இதுதான் ஸ்பிக்மோமானோமீட்டர்ங்கிறோம். டு ஃபைண்ட் அவுட் த பிளட் ப்ரெஷர், டு ஃபைண்ட் அவுட் த ஹார்ட் சவுண்ட், டு டயக்னாஸ் த டிசீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணாங்க. டு ஃபைண்ட் அவுட் த பிளட் ப்ரெஷரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணால் ஸ்பிக்மோமானோமீட்டர். த ப்ரெஷர் ஆஃப் த brachial artery இஸ் மெஷர்ட். இது எது எங்கே வச்சு பார்த்தோன்னா நம்மளுடைய ஹேண்டில் அப்பர் ரீஜன்ஸ், அதாவது மேற்கை நம்ம தோல் பகுதி சொல்கிறோம்ல, அதை தான் brachial artery அப்படின்னா மேற்கை தமனி. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்னன்னா அந்த ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுவாங்க.
it helps to estimate the state of blood circulation and the working. ஸோ இதை வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுடைய பிளட்டோட சர்க்குலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இரத்த ஓட்டத்தோட நிலையை வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இதயம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த ஸ்பிக்மோமானோமீட்டர் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். Then it helps us to diagnose conditions such as increased and decreased blood pressure. அதாவது குறைந்த மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் கண்டறிவதற்கு ஸோ இந்த ஸ்பிக்மோமானோமீட்டர் வந்து இருக்குது. நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ஹையாக இல்லை பிளட் ப்ரெஷர் வந்து லோவாக அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு திஸ் ஸ்பிக்மோமானோமீட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. பாருங்கள், மோனோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸ் ஆர் த அப்பேரட்டஸ் யூஸ் டு மெஷர் த பிளட் ப்ரெஷர். இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மாடர்ன் டிஜிட்டல் ஸ்பிக்மோமீட்டர் வந்து ஸோ இன்வென்ஷன் பண்ணிக்காங்க டு ஈஸி டு ஃபைண்ட் அவுட் பிளட் ப்ரெஷர். ஈஸியாக வந்து பிளட் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஸ்பிக்மோமானோமீட்டர் டு ஃபைண்ட் அவுட் த இன்க்ரீஸ்டு அண்ட் டிக்ரீஸ்டு பிளட் ப்ரெஷரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த ஸ்பிக்மோமானோமீட்டர். Thank you students.